இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது புதிய மாதம், புதிய தலைப்பு. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதற்காக நம்ம ஒரு திருப்பு முனையை தேடிக்கிட்டு இருப்போம். தலைப்பை கண்டுபிடிச்சிட்டிங்களா? திருப்பு முனை. இந்த மாதம் முழுவதும் நம்ம திருப்பு முனையை குறித்து தான் தினமும் தியானம் செய்ய இருக்கிறோம். இதை பற்றி ரெபேக்கா இப்போ நம்ம கூட பேச போகிறாங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ ரெபேக்கா சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த மாதம் நாம ஒரு புதிய வாழ்க்கை பத்தி தான் பேச போறோம். நீங்க எப்பவாவது பல தோல்விகளை சந்திச்சு வெற்றி பெற்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதுதான் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆகும். அந்த எதிர்பார்ப்புல தான் நாம நம்மோட ஒவ்வொரு கடினமான நொடியையும் தாண்டி போறோம். பல வருஷங்களா ஆழமான தண்ணி மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதுலயும் நம்மால ஜெயிக்க முடியும். ஆமா நண்பர்களே, அது நடக்கக்கூடிய விஷயம்தான். தொடர்ந்து தோல்விகளையே சந்திக்கிற ஒரு மாணவரா இருக்கலாம், அல்லது ஒரு வேலைக்கு முயற்சி செய்யறவரு தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு புதிய வாழ்க்கை தேவைப்படுறதா இருக்கு. இது நடக்கக்கூடியதுதான். இந்த மாதம் முழுதும் நாம எப்படி இந்த ஒரு புதிய வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையில பெறதுன்னு பார்க்க போறோம். பைபிள்ல நிறைய உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கை மூலமா நம்மளால உத்வேகம் பெற முடியும். ஆண்டவரால நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகளையும் கோட்டைகளையும் நிச்சயமா தகர்க்க முடியும். அதோட நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் தர முடியும். என்னோட நம்பிக்கை என்னன்னா, நீங்க இந்த வேலைய நல்ல வெற்றிகரமா செஞ்சீங்க அப்படின்னு நிறைய பேரு என்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்புறம் மனுஷனோட சுதந்திரத்தை தடுக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு இல்லையா? தேவனோட அன்பின் உதவியால மட்டும்தான் என்னால உடைக்க முடிஞ்சதுன்னு சொல்லுவேன். தேவனோட அன்பு பைபிள் வாசிக்கிறது மூலமா நமக்கு நிறைய சக்தியை தருது. கிராமத்தில் ஜனங்க தங்களோட கைகளால் செய்கிற மதுபானம் கிடைக்கும். அதில் இருந்து தான் நான் தொடங்கினேன். இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதை பழக்கத்தை நோக்கி போக தொடங்கினேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னே இதை நிறுத்த நான் ரொம்ப முயற்சி செஞ்சுருக்கேன். சில நேரம் 6 மாதம், சில நேரம் 4 மாதம் நான் குடிக்கிறத நிறுத்தி இருக்கேன். ஆனால் அது மறுபடியும் ஆரம்பிக்க தான் செஞ்சுது. அதே நேரம் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செஞ்சாரு. அப்போ என் வாழ்க்கையில் இருந்த இந்த போதை பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த உண்மை சாட்சிகளை நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வெற்றியை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா நீங்க ஜெபத்துல உறுதியா இருங்க. இப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கணும்னு விரும்பினா இப்பவே நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. நண்பர்களே, வெற்றிங்கிறது மத்தவங்க வாழ்க்கையில மட்டுமே வரும்னு கிடையாது. நாமளுமே தேவனை நம்பணும்னா நாமளுமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றியை ருசிக்க முடியும். மேலும் நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில வெற்றியை அனுபவிக்கிறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதனால கண்டிப்பா இந்த மாசம் முழுக்க எங்க கூட இணைஞ்சிருங்க. அதோட கமெண்ட் செஷன்ல உங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்க கிட்ட பகிர்ந்துக்குங்க. உங்க வாழ்க்கை அனுபவங்களையும் கண்டிப்பா நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துக்குங்க. நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமளும் நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெறலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். தொடர்ந்து நாம ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில மற்ற விஷயங்களை பார்க்கலாம். நன்றி ரெபேக்கா. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோங்கிறத ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. மிக்க நன்றி. இந்த மாதம் முழுவதும் நம்ம திருப்பு முனையை குறித்து தான் பார்க்க போகிறோம். இப்போவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம அந்த திருப்பு முனைக்காக காத்துட்ருக்கோம். நம்ம குடும்பத்திலும் சரி, வேலை பார்க்கின்ற இடத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நமக்கு ஒரு திருப்பு முனை வராதா அப்படின்னு ஏங்காதவங்களே கிடையாது. அதை குறித்து தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்ப்போம். நண்பர்களே, CBN பிரேயர் லைன் மார்ச் 8 மற்றும் 18 தேதி மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல உங்களுக்காக லைவ் வரப்போகுது. நாங்க உங்களோட பொருளாதார பிரச்சனையை சரி செய்யவும் உங்களுக்காகவும் ஜெபம் பண்ண போறோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஒரு திருப்பு முனையை எதிர்பார்க்குறோம்.
இப்படி ஒரு திருப்புமுனை வந்துன்னா என் வாழ்க்கை எப்படி மாறிடும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம விரும்பக்கூடிய அந்த திருப்புமுனை நம்முடைய பலத்தினாலும் கிடையாது, அடுத்தவங்களுடைய பலத்தினாலும் கிடையாது, தேவனுடைய பலத்தினால தான் அது சாத்தியம். தேவனோட உதவியால் தான் அந்த திருப்புமுனையை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். அரண்ஷிகா அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கும் இவங்க கணவர் அபிஷேக்குக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்திருக்காங்க. அதன் பிறகு எப்படி அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, யார் இவங்களுக்கு உதவி செஞ்சா, எப்படி அந்த திருப்புமுனை வந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அரண் சிங்காவும் மற்றும் அபிஷேக்கும் குடும்பத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அவர்களால் தாயாக ஆக முடியாத சூழல் வந்தபோது அவர்கள் மருத்துவரிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள். 2019 நாங்க குடும்பத்தை பத்தின திட்டங்களை செஞ்சப்ப, அதுக்கப்புறம் 2022 வரைக்கும் நாங்க தொடர்ந்து டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். நர்சிங்பூர்ல அப்புறம் ஜபர்பூர்ல நிறைய டாக்டர்ஸை நாங்க பார்த்தோம். டாக்டர் சொன்னாங்கன்னு நிறைய மருந்துகளை சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்ல. நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். தேவனே, ஏன் என்னால தாயாக முடியலன்னு நான் அதிகமா யோசிச்சேன். இந்த சோர்வுகள் நாளாக நாளாக எனக்குள்ள தொடர்ந்து அதிகமாச்சு. ஒரு விழாவுக்கோ அல்லது கூடுகைக்கோ அரண் சிங்கா செல்வது அவருடைய வேதனையை இன்னும் அதிகரித்தது. சர்ச்சஸ்ல மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே இந்த மாதிரி நிறைய கொண்டாட்டங்கள்லாம் நடக்கிறப்ப நான் தேவன் கிட்ட ஒண்ணுதான் கேட்பேன். தேவனே, ஏன் என் வாழ்க்கை மட்டும் குறையா இருக்கு? எதனால என் வாழ்க்கையில மட்டும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நான் அவர்கிட்ட கேட்பேன். நான் ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம், தேவனே, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி இருக்கு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். தேவனே, என் பிரார்த்தனைக்கு எப்ப பதில் சொல்வீங்கன்னு கேட்பேன். ஒரு நாள் ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. ஒரு ஆண்டி, எப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு எங்களை நீ கூப்பிட போறேன்னு கேட்டாங்க. இந்த கடினமான காலகட்டத்தில் அரண் சிங்காவிற்கு அவருடைய கணவரின் ஆதரவும் மாமனார் மாமியாருடைய ஆதரவும் கிடைத்தது. என்னோட ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாருன்னு அவர் சொல்வாரு. நம்ம கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஆவோம்னு சொன்னாரு. என் கணவர் வீட்லயும் சரி, என்னுடைய அப்பா அம்மாவும் சரி, 2 பேர் குடும்பத்திலயும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மாவாவன்னு அவங்க சொன்னாங்க. அரண் சிங்கா பைபிள் வாசித்த போது பைபிள் வசனம் அவருக்கு தைரியத்தை தந்தது. அவர்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொண்டு தேவனின் மேல் நம்பிக்கை வைத்த போது அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. நான் 91வது சங்கீதத்தை வாசிப்பேன், 51வது சங்கீதத்தையும் வாசிப்பேன், 23வது சங்கீதத்தையும் வாசிப்பேன். ஏசாயா 66வது அதிகாரத்தையும் நான் வாசிச்சேன். இந்த வசனங்களை நான் தொடர்ந்து வாசிப்பேன். எனக்கு அது பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. தேவனே, 25 நாளுக்கு அப்புறமா நான் கர்ப்பமா இருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் டாக்டர் கிட்ட நாங்க காமிச்சப்போ, டாக்டர்ஸ் எங்க கிட்ட முதல் சோனோகிராஃபி செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தைன்னு சொன்னாங்க. நான் அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன். ஏன்னா நான் ஒரே ஒரு குழந்தைய தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்கு 2 குழந்தைங்களை ஆசீர்வாதமா கொடுத்திருக்காரு. நிறைய ஜெபங்களுக்கு பிறகும் 10 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளை பார்த்தபோது அரண் சிங்காவிற்கு கிடைத்த மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தைகளே இல்லை. எங்களுக்கு குழந்தைங்க பிறந்தப்போ எங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. எங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறமா குழந்தைங்களை எங்க கிட்ட அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் எங்க குழந்தைங்க 3 நாளைக்கு இன்குபேட்டர்ல இருந்தாங்க. எனக்கு குழந்தைங்க எடை கம்மியா இருந்துச்சு. எனக்கு என்ன ஆசைன்னா, எங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா தேவன் எனக்கு 2 மகன்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்றைக்கு அரண் சிங்கா மகன்களுக்கு 1 வயதாகிவிட்டது. மேலும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்தார் என்பதை அவர் பெருமையோடு சொல்கிறார். 2023 செப்டம்பர் 3ஆம் தேதி அவங்க பிறந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 17 மாசம் ஆயிடுச்சு. அவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா நடக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்தவும் செய்யறாங்க. குட் நியூஸ் எப்ப சொல்வன்னு கேட்ட எல்லார்கிட்டையும், பாத்தீங்களா தேவன் எங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நான் சொன்னேன். மதர்ஸ் டேவையும் ஃபாதர்ஸ் டேவையும் நாங்க ரொம்ப பெருமையா சந்தோஷமா கொண்டாடணும். இன்றைக்கு அரண் சிங்கா தன் வாழ்க்கையில் நடக்கவே முடியாத விஷயத்தை நடக்க வைத்ததற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க பொறுமையா இருங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. தேவன் நிச்சயமா ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு. என் பிரேயரை கேட்ட மாதிரி ஒரு நாள் நிச்சயமா எல்லா அம்மாக்களுடைய பிரேயரையும் கேட்பாரு.
எனக்கு தாயாகிற பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நான் எப்பவுமே நன்றி உணர்வோட இருப்பேன். நான் பிரெக்னெண்டா இருந்த அந்த 9 மாச காலங்கள்லயும் தேவன் என்ன ஆசிர்வதிச்சு அந்த ஜேர்னிய சுமூகமா கொண்டு போக வச்சாரு. அதுக்கப்புறம் தேவன் எனக்கு 2 மகன்களை கொடுத்து ஆசிர்வதிச்சாரு. தேவனுக்கு நான் என் இதயத்துல இருந்து கோடான கோடி நன்றி சொல்றேன். நன்றி அரண்ஷிகா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்க குடும்பம் ரொம்ப அழகா இருக்கு. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அரண்ஷிகா பேசும்போது சொன்னாங்க, அந்த குழந்தை பாக்கியத்தை நாங்கள் பெறும்போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், தேவனால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க ஜெபம் பண்றதுல உறுதியா இருங்க. நம்ம எதிர்பார்க்குற அந்த திருப்பு முனை நம்ம உடனே வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்ம இயேசு மாதிரி முதல்ல மாறணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு. இப்போ நான் உங்களுக்கு திருப்பு முனைக்கான ஒரு வார்த்தையை சொல்லித்தர போகிறேன். ப்ரே, PRA. ப்ரேனா ஜெபம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளுமே ஒவ்வொரு செயலை குறிக்குது. முதல் எழுத்து P. Pங்கிறது நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆயத்தமாகணும். நீங்கள் ஜெபிப்பதற்கு, வசனம் வாசிப்பதற்கு, உபவாசம் இருப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அடுத்தது வர்றது R. Rங்கிறது ரிலேஷன்ஷிப், உறவு. நமக்கும் தேவனுக்குமான உறவு பலப்படும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த திருப்புமுனை வரலன்னா கூட தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அடுத்து இருக்கக்கூடியது A. நம்முடைய தேவன் அல்ஃபா ஒமேகாவா இருக்காரு. அவர் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மையானதை தருகிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உடையவர். அதனால நம்முடைய இந்த திருப்பு முனையிலேயும் அவர் அல்ஃபா ஒமேகாவாக நமக்கு உதவி செய்கிறார். மீதம் இருப்பது ஒய். ஒய்னா யுத்தம். இதை பண்ணுகிறவர் நானோ நீங்களோ கிடையாது. யுத்தம் கர்த்தருடையது. தேவன் தான் அந்த யுத்தத்தை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை துரத்திட்டு வரும்போது தேவன் அவர்களை பாதுகாத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. முதல்ல நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். அந்த திருப்பு முனைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். அதாவது தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு மேம்பட வேண்டும். நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார் நிச்சயமாக. அதனால் அந்த உறவு அடுத்த லெவலுக்கு போகும். இது திருப்பு முனையை கொண்டு வரும். அடுத்தல பார்க்குறது அல்ஃபா ஒமேகாவாக தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உடையவர். அவரால் மட்டுமே அந்த திருப்பு முனையை தர முடியும். அப்புறம் யுத்தம் கர்த்தருடையது. அவரே அதில் நமக்கு வெற்றியை தருகிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த முறை தேசிய சேனலில் சென்ட் ஜான்ஸ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச், சிந்த்வாரா, மத்திய பிரதேஷ். नवजीवन सिटी फेलोशिप चर्च, बरेली. CNI सिटी चर्च, फरूखाबाद, उत्तर प्रदेश. மற்றும் CNI சர்ச், சாபர்மதி, குஜராத்தில் இருந்து.
உங்கள் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய பாடல்களை கலர்ஸ் டிவி மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூபில் கேளுங்கள். நண்பர்களே, நீங்களும் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சில் இருந்து பாடகர் குழுக்களை பதிவு செய்ய எங்களுக்கு உதவ விரும்பினால் சிபிஎன்னிற்கு கொடுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் நம்ம திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் தான் தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த திருப்பு முனைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்திலும் சரி, ஒரு திருப்பு முனை வேணும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவரும் இந்த திருப்பு முனைக்காக காத்திருக்காங்க ஆண்டவரே. அப்பா, தங்களோட படிப்பில், குடும்பத்தில், ஆரோக்கியத்தில், உறவுகளில், தொழில் செய்கிற இடத்துல எல்லாருமே அந்த திருப்பு முனைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. யுத்தம் கர்த்தருடையது நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்களே இதை செய்து தாங்க கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த திருப்பு முனையை நீங்கள் தாங்கப்பா. திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நல்ல வேலைக்காக, படிப்புக்காக, ஒரு திருப்பு முனைக்காக காத்துட்டு இருக்கவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற நீங்கள் தாங்கப்பா. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குதிரை யுத்தத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அப்பா, நாங்கள் தயாராக இருக்கோம் கர்த்தாவே. ஆனால் அந்த ஜெயத்தை நீங்கள் தான் தரீங்கப்பா. அந்த திருப்பு முனை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் தரீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. லேட் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு நன்மையானதை தருவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க என்னென்ன தேவையோ நீங்கள் சந்திங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் உபவாசம் பண்ணுறதுலையும் ஜெபத்திலையும் நிலைச்சிருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற திருப்பு முனையை தேவன் தருவார். இப்போ இன்றைக்கான ப்ரேயர் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் முழு மனசோட நீங்கள் ஜெபத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்படி செய்யும்போது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், அந்த வெற்றியை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ திருப்பு முனை பற்றி பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்னும் பெயரிட்டார்கள். 1 நாளாகமம் 14:11. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தாவீது தன்னுடைய எதிரிகளை ஜெயிக்க தேவன் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கும் கூட இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், அவர் உங்களுக்காக ஜெயத்தை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.